शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषवहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகம். அதுல ஏழாவது அணுவாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல கடைசி பாகம் வந்தாச்சு. இப்போ வித்வான் அவித்வான், அதாவது வித்வான்றவர் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவர், அவித்வான்றவர் பிரம்மத்தை தெரிஞ்சிடாதவர். இவா ரெண்டு பேருமே பிரம்மஸ்வரூபமா இருக்கும்போது மரணானந்தரம் வித்வான் மட்டும் பிரம்மத்தை அடைகிறார், அவித்வான் பிரம்மத்தை அடையல அப்படின்ற விஷயத்துல இப்ப விசாரம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஒண்ணு சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது வித்வான் ஏன் போய் சேர்றாரு அப்படின்னா பிராப்த பிராப்தின்னு சொல்லியாச்சு. இப்ப அவித்வானை பத்தி பேசுறோம். அதாதுனா யதா வித்வான் பிரேத்ய நைதி பரம் பதம் வியாக்கியாயதே ததா ஸ்பஷ்டம் யதா ஹீத்யேவமாத்யயா இதா கேவம் ஏஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அத்ததஸ்ய பயம் பவதி என்ற மந்திரத்துக்கு வியாக்கியானம். இப்போ நம்ம முதல்லயே பார்த்தோம், இவர் சங்கல்பம் பிரதிஜை பண்ணும் போதே பாஷ்யத்துக்கும் மூலத்துக்கும் சேர்த்து வார்த்திகம் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இங்க நிறைய இடங்கள்ல வார்த்திகம் என்பது மூல வாக்கியத்துக்கே, உபனிஷத் வாக்கியத்துக்கே பாஷ்யத்துல இருக்கிற அந்த யுக்திகளை சொல்லி அப்படியே சொல்லிட்டு வர்றார். பாஷ்யத்துல சொல்லாததையும் நிறைய சொல்லிட்டு வர்றார். அதனாலதான் இதுக்கு வார்த்திகம்னு பேரு. இவர் பிரதீகம் எடுக்கிறத பார்த்தா, அதாவது எந்த வாக்கியத்துக்கு நான் வார்த்திகம் எழுதுறேன், எந்த வாக்கியத்துக்கு நான் வியாக்கியானம் பண்றேன்னு இதை பிரதீகம்னு சொல்லுவோம். வியாக்கியானங்கள்ல அந்த பிரதீகம் எடுக்கிறத பார்த்தா பெரும்பாலும் உபனிஷத்துக்கே எடுத்தா போலதான் இருக்கு. எதாகி இத்தியேவமாத்யயா அத அதுனா பிறகு இப்பொழுது எதா அவித்வான் பிரேத்திய நைதி பரம்பதம், அவித்வானானவர் பிரேத்திய இந்த சரீரத்தை விட்ட பிறகு பரம்பதம் ந ஏதி பரமபதத்தை அந்த பிரம்மத்தை ஏன் அடைவதில்லை, ததா வியாக்கியாயத்தை ஸ்பஷ்டம். அதை இப்போ ஸ்பஷ்டமாக வியாக்கியானம் செய்கிறோம். எதாகி இத்தியேவமாத்யய, எதாகின்ற வாக்கியத்திலிருந்து அதை வியாக்கியானம் செய்கிறோம். சதா லப்தாத்மகஸ்யாபி ஏதோ ஞானம் அநாப்திகிருது அவாத்யுச்சைரதஸ்ருத்யா வித்வான் ஏதி சாதரம். சதா லப்தாத்மகஸ்யாபி, அது எப்பொழுது லப்தாத்மகம், அதனுடைய சுரூபம் பெறப்பட்டது, புதுசா ஒண்ணும் இல்லை, அது தன்னுடைய சுரூபமாவே இருக்கு, அதனால லப்தாத்மகமா இருக்கிறது. ஏதோ அஞ்ஞானம் அனாப்திக்கிறது, ஆனா நம்ம அதை அடையலைன்றது எப்படி வந்தது? அஞ்ஞானத்தினால வந்தது. எப்பவுமே அடைஞ்சுதான் இருக்கும், ஆனா அடையலைன்றது அஞ்ஞானம் அனாப்திக்கிறது. அபாதி உச்சை ரதஸ்ருத்யா வித்வானேதி சாதனம். அதனால அதக ஸ்ருத்யா உச்சைகி அவாதி, ஸ்ருதி உறக்க சொல்றது வித்வான் அடைஞ்சார் அப்படின்னா, வித்வான் அடையிறாருன்னு ஏன் சொல்றது? வித்வானோட சுரூபமா இருக்கிறதுனால. அவித்வானும் அடைஞ்சுதான் இருக்கார், ஆனா தான் அடைஞ்சோன்னு அவர் தெரிஞ்சுக்கல, அவித்யினால அவர் அடையாமல் போய்விட்டார். அவாதி உச்சை ரதஸ்ருத்யா வித்வான் ஏதி சாதனம். வித்வான் விஷயத்துல அப்படி சொல்லியாச்சு. யஸ்மாதேவம் ததோ அவித்வான் லபதே ந தம் ஈஸ்வரம் லபதேன. ஏன் வித்வான் அடைஞ்சாருன்னு சொன்னதுனால அவித்வான் அடையலன்னு பெறப்பட்டதாருது. யஸ்மாதேவம் ததா, அதனால் அவித்வான் ந தம் ஈஸ்வரம் லபதே, அவித்வானானவன் அந்த ஈஸ்வரனை அடைவதில்லை. என்ன காரணம்? அவித்யா வியவதானாதி லப்த ஏவ ந லப்யதே. இதுதான் முக்கியமான சொன்னாலும். அவித்யா வியவதானாதி, அது அந்த அவித்வானுக்கும் பிரம்மத்துக்கும் நடுவுல அவித்யான ஒரு வியவதானம் இருக்கு. இப்ப அவித்வான் ஒருத்தர் இருக்கார், பிரம்மம் ஒண்ணு இருக்கு, அவித்யா ஒண்ணு இருக்கு, அப்படின்னு மூணு பதார்த்தம் இருக்கு. இந்த அவித்யான்றது ஞானம் தான் போகக்கூடியது, மாயிகம். அது பாரமார்த்திக வஸ்து இல்லை, அது நித்யாபூதம். அப்ப அது ஒண்ணு போச்சு. இப்ப அவித்வான் இருக்கார், பிரம்மம் இருக்கு. அந்த அவித்வானோ ஆத்மா பிரம்மஸ்வரூபம், அவர் பிரம்மமா தான் இருக்கார். ஆனா நடுவில் அவித்யா இருக்கிறதுனால நான் அந்த பிரம்மத்தோட ஈஸ்வரனோட வேறன்னு நினைக்கிறார். இது இந்த நடுவில் இருக்கக்கூடியதான அந்த வியவதானம் இருக்கு, இந்த வியவதானம் போயாச்சு அப்படின்னா அப்ப அந்த அவித்வானவர் என்ன பண்ணுவார்? அவரும் அந்த பிரம்மமும் ஒன்னா போயிட்டார்.
அப்போ நம்ம மூணுன்னு பார்த்தது ஒன்னா வந்து நிற்கிறது. அவித்யா விவதானாதி லப்தையேவ ந லப்யதே. லப்தையேவ ஆனாலும் அவித்யா விவதானாது ந லப்யதே. இது முன்னாடியே பார்த்தோம். அதே தான் திரும்ப சொல்றாரு. இல்ல எதா கேவைஷ ஆத்மைகோ திருஷ்யத்வாதி यदा केवैष आत्मा एको दृश्यत्वादि विवर्जितः एतस्मिन् वर्तमानोऽपि वञ्चितो अविद्ययैव हि यदा हि एव एषः आत्मा यदा எப்பொழுது இந்த ஆத்மாவானவர் ஏகः அவர் ஒருத்தர் தான் திருஷ்யத்வாதி விவர்ஜிதः இந்த திருஷ்யம் இவைகள்லாம் இல்லை அவர் இடத்துல ஏதஸ்மின் வர்த்தமானோபி இந்த பிரம்மத்திலேயே தான் இருக்கார். அப்ப பிரம்மமாகவே தான் இருக்கார். வர்த்தமானோபி வஞ்சிதோ அவித்யைவர் ஹி அவித்யினால அவர் வஞ்சனை செய்யப்பட்டுள்ளார். அஸ்த பிராப்தம் இது எப்படி அவர் அதுவாகவே இருந்தாலும் தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்காதனால வேறையா போயிட்டார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், திருஷ்டாந்தம் சொல்றார். அஸ்த பிராப்தம் அபி திரவியம் அப்பிராப்தம் இப்ப மன்னியதே. நம்ம கையிலேயே ஒரு பொருள் இருந்தாலும் ஏதோ ஒரு பிராந்தினால அது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு ஏமாந்து போறோமோ இல்லையோ. அஸ்தப்பிராப்தம் அப்படி திரவியம் அப்பிராப்தம் இவ மன்னியது இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். மோகாத் மோகத்தினால அப்படியாச்சு. ஏவம் அனாத்மித்யாத் ஆத்மனோபி மம ஆத்மனக என்னுடைய ஆத்மாவாகவே நானாகவே என்னுடைய ஆத்மான சுரூபம் என்னுடைய சுரூபமாகவே பிரம்மமாகவே நான் இருந்த போதிலும் ஆத்மனோபி அனாத்மித்யாத் எதனால மோகாத். அது மோகாத் ரெண்டு பக்கமும் அன்வயம் பண்ணிக்கலாம். அவித்யா ததா உத்ருத்ய ரஜ்வா ரஜ்ஜும் இவ ஸ்வயம் அஹித்வேன அத்வயாத் போதாத் குருதே கர்த்ருபோக்த்ருபிஹி. அவித்யா இப்ப என்ன ஆகுது, அவித்யா என்ன வேலையை பண்றது, எப்படி அந்த அவித்யா விவதானம்னு சொன்னாரு. அந்த விவதானம்ன்றது எப்படி வேலையை காட்டுறது. ததா அவித்யா என்ன பண்றது, இந்த வேதத்தை உண்டு பண்றது எப்படின்னா ரஜ்வா ரஜ்ஜும் இவ ஸ்வயம் அஹித்வேன உத்ருத்ய. கயர் என்ன பண்றது, கயர் கயரா தான் இருக்கு. அந்த கயத்துல இருக்கக்கூடியதான அவித்யா என்ன பண்றது, அந்த கயரை எடுத்து போட்டுட்டு அங்க உங்களுக்கு பாம்பு கொண்டு வந்து காட்டுறது. உத்ருத்ய ரஜ்வா ரஜ்ஜும் இவ ஸ்வயம் ரஜ்ஜும் உத்ருத்ய ரஜ்வா ரஜ்ஜும் இவ கயத்திலேருந்து கயிறு எடுத்துட்டு அஹித்வேன அது வந்து அஹித்வம் பாம்பு என்பதாக நமக்கு காட்டுறது அவித்யா. அவித்யா என்ன பண்றது, அவித்யா ரஜ்வா ரஜ்ஜும் இவ ஸ்வயம் உத்ருத்ய அஹித்வேன அது வந்து போதாத்து கொடுத்தா. அஹித்வேன நமக்கு வந்து அதை காட்டுறது, அது சேர்த்துக்கணும். அஹித்வேன அது போல அத்வயாது அத்வயமாக இருக்கக்கூடியதன் ஆத்மால இருந்து போதாது குருதே கர்த்ரு போக்தி அந்த கர்த்தா போக்தா எனக்கூடியதாக போதாத் அவித்யா அத்வயாது போதாத் அத்வயமாகவும் போத வடிவமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து அவித்யா எப்படி இந்த கயத்திலிருந்து கயத்தை எடுத்து போட்டுட்டு பாம்பை நம்மளுக்கு காட்டுறதோ அது போல ஏகமாக அத்வயமாக போத வடிவமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவிடத்திலிருந்து கர்த்தா போக்தான நமக்கு பிரித்து காட்டுறது. இதுதான் அவித்யா வியவதானம்ன்றது. இதுதான் அர்த்தம். இதுதான் வந்து இது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா உதரமந்தரம் குருதேன்னு சொல்றது இல்லையோ அதை சொல்றார். அறம் சித்ரம் நிதான்யத்துவம் உத் அறம் அப்படின்னு அங்க பிரிச்சாரு பாஷ்யத்துல. அதை சொல்றார். அறம்னா என்னன்னா சித்ரம் ஓட்டை. இந்த ஓட்டை இதுல ஒன்றும் பிரம்மத்துல ஒன்றும் ஓட்டையெல்லாம் இல்லை. திதா பேதம்னு அர்த்தம். இது வேற அது வேறன்னு பேதம் அப்படின்னா அந்நியத்துவம். அந்த பிரம்ம பின்னம்னு வந்தது. எப்படி அது பிரம்ம பின்னமாச்சுன்னா வேத்ய வேத்ருத்வ லட்சணம் யஸ்மாத் குருதே. இது அறியப்படக்கூடியது, இது அறிபவன். வேத்ய வேத்ருத்வ லட்சணம் யஸ்மாத் ஊத்து குருதே. அது ஊத்துனா செய்கிறதோ, யஸ்மாத் ஊத்துனா இது ஹேது எதனால செய்கிறதோ, குருதே மோகாது ஆத்மனோ பிரம்மணஸ்வதः. அந்த மோகத்தினால ஆத்மனக பிரம்மனக பேதம் குருதே அப்படின்னு. இந்த ஆத்மாவானது பிரம்மத்தை விட வேறுன்னு மோகத்தினால அவித்யா ஏற்படுத்தி காட்டுகிறது. அந்யோசோ ஈஸ்வரோ மத்தக தஸ்மாச்சாகம் அனீஸ்வரக.
ஈஸ்வரன் என்னோட வேற, அதனால நான் அனீஸ்வரன். அனீஷையா சோததி முக்கியமான ஜீவனுக்கு லட்சணம் எங்க சொல்லிருக்கு? முண்டகோபரிஷன் சொல்றது. அனீஷையா சோததி முக்கியமான, என்னால எதுவும் முடியாது. அனீஷ பாவம், அந்த ஈஸ்வர பாவம் இல்லாமல் அந்த இயலாமை. அனீஷையா சோததி, அவன் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். முக்கியமான மோகத்தை அடைந்து அனீஷையா சோச்சதி, அதுதான் ஜீவலட்சணம்னு உபனிஷத்து நினைக்கிறது. அது சொல்றார், அந்யோசௌ ஈஸ்வரோ மத்த தஸ்மாச்சாஹம் அனீஸ்வரஹ இது சித்ரயதோ அச்சித்ரம் சித்ரே அனர்த்தோ பவேத்வயம் இது சித்ரயத. அப்படி அந்த வேதத்தை பிரிச்சு காட்டக்கூடியதுக்கு அச்சித்ரம் சித்ரயத, அந்த வேதமில்லாததான பிரம்மத்தில் இவ்வாறு வேதத்தை உண்டு பண்ணக்கூடியதான அவித்யா உண்டு பண்றது. இதனால என்னாச்சு? சித்ரே அனர்த்தோ பவேத்வயம். அந்த சித்ரே சதி, இந்த வேதம் உண்டாயிடுச்சுன்னா அனர்த்தம் வந்தாச்சு. அனர்த்தம் வந்தாச்சுன்னா பயம் வந்தாச்சு. அனர்த்தம் தான் பயம். பவேத்வயம் நிர்பயோபி சதோ அவித்வான் ஏகம் சந்தம் அநேகதா பிரகல்பிய அவித்யா ஆத்மானம் தமேவ பயமாப்னுயாத். இது அப்படியே நேரப்படுத்தி சொல்லலாம். நிர்பயோகி ஸ்வதஹ அவித்வான், அந்த ஸ்வதோ நிர்பயோகி, அந்த அவித்வான் நம்ம எல்லாரும், நமக்கெல்லாம் பயத்துக்கு காரணமே இல்லை. ஏன் பயத்துக்கு காரணம் இல்லைன்னா, திதியாத்வை பயம் பவத்தின்னு உபனிஷத்து சொல்றது. நம்மளோட இன்னொரு பொருள்னாலதான் பயம் வரும். பயத்துக்கு எப்போதுமே ஒரே காரணம், நம்மளை தவிர இன்னொரு பொருள் இருந்தாதான் பயம். எனக்கு தனியா இருந்தா பயம் இருக்கேன்னு இல்லை. தனியா இருக்கும்போது வரக்கூடியதான பயம் என்ன தெரியுமா? அதுவும் ரெண்டாவது, எனக்கு ஹானி, நான் தனியா இருக்கேன், எனக்கு கெடுதலை பண்ணக்கூடியதான இன்னொரு பொருள் வந்தா எனக்கு சகாயம் யாரும் இல்லைன்றதுனாலதான் தனியா பயம் இருக்குல்ல. ஏன் பயம் வருது? எதிர்க்கு இன்னொரு பொருள் என்ன இருக்குமோ அது எனக்கு கெடுதலை பண்ணிடுமோ, எனக்கு சகாயம் இல்லாம போயிடுது, என்னை காப்பாற்றிக்க முடியாதுன்றதுனால தித்தியாத்வை பயம் பகுதி, அது பிரசித்தம் அப்படின்னு வை சப்தம் போட்டு உபநிஷத்து சொல்றது. இப்ப பயம் எதனால வருது? இன்னொரு பொருள்னால வருது. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்ன? கர்த்திருத்த பௌத்திருத்வாதி அத்தியாசம் தான் ரெண்டாவது பொருள். அந்த அத்தியாசம்ன்றது நித்தியா. நித்தியான எப்படி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சொப்னத்துல பார்த்ததுலாம் பொய்யோ, அது போல இதெல்லாம் பொய். அப்போ பொய்யான பொருளை பார்த்து பயப்படக்கூடிய நம்மளை பார்த்து என்னன்னு சொன்னோம்? அவித்வான்னு சொல்றோம். வஸ்துகத்தியா யாருக்குமே எந்த விஷயத்திலையும் பயத்துக்கு காரணம்ன்றதே கிடையவே கிடையாது. எதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏகத்துவ தரிசனம் இருக்குமையான தித்தியாத்வை பயம் பகுதி. துவைத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா பயம் இருக்கதான் இருக்கும். நிர்பயோபி ஸ்வதோ அவித்வான், ஸ்வதஹ நிர்பயோபி அவித்வான். அவன் எப்படி இருக்கான்? ஏகம் சந்தம், ஏகமா இருக்கான். அவனை தவிர ஒரு பொருளும் இல்லை. ஏகமா இருந்து அநேகதா பிரகல்பிய அவித்யா, அவித்யா அநேகதா பிரகல்பிய, நான் வேற, என்னுடைய சரீராதிகள் வேற, அந்தக்கரணம் வேற, மற்ற இதெல்லாம் பொருள் வேற, பிரபஞ்சம் வேற, இதுல வேண்டியது வேண்டாது ராகத்வேஷம் இத்தனையும் நம்ம கல்பனை பண்ணிட்டு பிரகல்பிய அவித்யா ஆத்மானம், தானே தான் இருக்கான். தன்னை இப்படி அநேகதா பிரகல்பிய தமேவ பயமாப்னுயாத், தான் எதை கற்பனை பண்ணிருந்தானோ அதை பார்த்து பயப்படும். இதுக்கு தன்னுடைய நிழலை பார்த்து பயப்படுற குழந்தையை தான் திருஷ்டாந்தமும் சொல்றது. குழந்தைகளுக்கு பெரிய நிழல்லாம் இருந்ததுன்னா பயம்னு சொல்லுவார். இந்த நிழலுக்கு காரணம் என்ன? அந்த குழந்தை தான். அதுக்கு போய் நிக்கிறது, அதை பார்த்து இப்படி இப்படி பண்ணா பெருசா பூதாகாரமா ஒண்ணு பெரிய கேட்ட திரும்பி தன்னை பார்த்து பண்றதுனால குழந்தை அலறி வச்சு ஓடி வருது. நம்ம அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். அவித்யா ஆத்மானம் தமேவ பயமாப்னுயாத். லோகத்துல நமக்கு பயம் இருக்கு. அந்த பயம் போறதுக்கு என்ன பண்ணோம்? எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பயம் போச்சுன்னா, பயம் வந்துடுச்சுன்னா பயம் போறதுக்கு என்ன பண்ணும்? சாதாரண சாஸ்திரத்தை விட்டுரும். லௌகிகமாகவே பயம் வந்ததுன்னா பயம் போறதுக்கு என்ன பண்ணும்? பயத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தை போக்கடிக்கிறது தான் வியாதி வந்துருக்கு, பிராணமே போயிடுமோன்னு பயம் இருக்கு. வைத்தியர் என்ன பண்ற? இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து, ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு, இந்த காரணத்தினால இந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த பயம் போறதுக்கு பயம் நிவர்த்தி பண்ணல, பயத்துக்கு காரணத்தை நிவர்த்தி பண்ணிடுறாரு. அப்போ பயம் தானா போயிடும். இப்படித்தானே நடக்கிறது.
அதையே தான் இங்க பண்ணணும். நம்மளுக்கு பயம் இருக்கு அப்படின்னா பயத்துக்கு காரணம் என்ன? அவித்யா. அவித்யா போறதுக்கு என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். சரி, அது வரைக்கும் பயம் இருக்கு அப்படின்னா அந்த இருக்கக்கூடியதான பயத்துக்கு காரணம் அவித்யா தான். அந்த அவித்யா பொய்யான வித்யா எப்படி நிழல் நம்ம கிட்ட வேலை காட்டுறதோ அது போல பண்ணிட்டு கொஞ்ச நாள் பொறுத்துப்போம், சாஸ்திரம் படிச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து அந்த தைரியத்தோட சாஸ்திரத்தை இருக்கணும். அதுக்குதான் வந்து ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் நேரம் ஸ்ரத்தஸ்து சோன்ய அப்படின்னு சத்வித்யில பயஹேதோ ஹிசப்தேன பரிகிரகாத். அந்த பயஹேதுவ ஹிசப்தத்துல சொல்லியிருக்கு. திதியா துவய பயம் ஹீதி ஸ்ருதிருத்தை அதோன்வசாத். ஹிசப்தம் எங்க சொல்லியிருக்குன்னா பிரகதாரண்யத்துக்கு கொண்டு வர திதியா துவய பயம் அப்படின்னு சொல்றது. திதியாத்வை பயம் ஹி பவதி அப்படின்னு அந்த இடத்துல ரெண்டாவது தன்னை தவிர ரெண்டாவது பொருள்ல இருந்தா பயம் வருது. ஸ்ருதி உச்சைர் அதோ அன்வசாத். ஸ்ருதி வரக்க சொல்றது. அந்த உச்சைன்னா தாத்பரியத்தோட அர்த்தம். எல்லா இடத்துலயுமே ஸ்ருதி உச்சையில் கோஷயத்தி அப்படின்னா அது உறக்க பேசுறதுன்னு இல்லை. தாத்பரியத்தோட உச்சைர் அதோ அன்வசாத் அனுசாசனம் செய்து விட்டது. ஈஷிதவ்யான் விபக்தோ யத் யஸ்மாதீஷோ பயங்கரஹ இது கல்பயதஹ தஸ்மாத் அபயம் ஜாயதே பயம். எல்லாமே சுலபமான பதங்கள். ஆனா இதை அன்வயம் பண்றதுக்குள்ள போகும்போது ஆயிடும். ஈஷிதவ்யாது விபக்தஹ. இந்த ஈஷிதவ்ய ஈஷித பேர் யாரு? ஈஸ்வரனால் நியமனம் செய்யப்படக்கூடியவன். யாரு? ஜீவன். அவன் தான் ஈஷிதவ்யன். அவன் ஈஷிதவ்யாது விபக்தஹ. அதுல இருந்து பிரிஞ்சிருக்கு. எது ஈஷிதவ்யனை விட வேறாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன். யஸ்மாது ஈஷோ பயங்கரஹ. இவர் அவரோட வேற இருக்காரு இல்லையோ? ஜீவனோட ஈஸ்வரன் வேற இருக்காரு. எது எது ஈஸ்வரன், எது பிரம்மம், பிரம்மம் இருக்கே அது இவனோட வேற, ஜீவனோட வேற இருக்கோ இல்லையோ? யஸ்மாது ஈஷோ பயங்கர. எக்காரணத்தினால் அப்படி இருக்காரோ அதனால அந்த ஈஸ்வரனானவர் பயங்கரஹ. ஐயோ சுவாமி நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாரோ, நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அந்த தப்பு பண்ணிட்டேனே. அவரு நம்மளை இம்சை பண்ணி நம்மளை கொடுமைப்படுறதுக்காக இருக்கார். அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு சொல்றோம். இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கு. யஸ்மாத் ஈசோ பயங்கர இது கல்பயதஹ அப்படி நம்மளே கற்பனை பண்ணிட்டு தஸ்மாத் அபயம் ஜாயதே பயம். அதனால என்ன ஆச்சுன்னா அந்த அபயமான பிரம்மமே பயத்துக்கு காரணமாயிடுது. பயக்ருத் பயநாசன அப்படின்னா வந்து பகவான் நம்மள ஒன்றும் பயம் முடியல, நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக ஒன்றும் இல்லை. இன்னும் அபயம் வேணும்ன்றதுக்காக அபயத்தை வச்சிருந்து நமக்கு ஏதாவது இடர்பாடு வருமே ஆனால் அதை போக்கடிக்கிறதுக்காக கையில் அத்தனை ஆயுதம் சர்வ பிரகரணாயுதன்னு வச்சிருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்கு அவரை பார்த்தே பயம் வருது. எப்படி வந்து தெருவில் போகும்போது எல்லாரையும் காப்பாற்றணும், நல்ல வாழை காப்பாற்றணும், கெட்ட வாழை வந்து உடனே பிடிச்சி தண்டனை பண்ணணுன்றதுக்காக போலீஸ் இருக்காரு. ஆனா எல்லாருக்கும் போலீஸ் பார்த்தா பயம் இருக்கும் இல்லையோ? அது போல இங்க சர்வ பிரகரணாயுதனான பகவானை பார்த்து நம்மளுக்கு ஏன் பயம் வருது அப்படின்னா மோகத்தினால வருது. இது கல்பய தஸ்மாத் அபயம் ஜாயதே பயம். அந்த அபயமே, அபயமான பிரம்மமே பயம் ஜாயதே, பயத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக ஆகிவிட்டது. அகோபலம் அவித்யா அதிசேதே ந கஷ்டன. ஓ அவித்யா பலம் ந கஷ்டன அதிசேதே. அந்த அவித்யைக்கு இருக்க பலம் இருக்கு, அதை யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற. ஏன்னா அக்ஞாதி பயஹேதோர்யா பிரம்மணோபி பயங்கரி. அக்னி முதலிய பீஷாஸ்மாத் வாசப்பவத்தைன்னு மேல படிக்க போறோம். அந்த அக்னி முதலிய பேர்பட்ட மகான்களுக்கே பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான் அந்த பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மத்துக்கே பயத்தை உண்டு பண்ணிட்டா இந்த அவித்யா. அகோபலம் அவித்யா அதிசேதேன கஷ்டன அக்ஞாதி பயஹேதோர்யா யா வித்யா பிரம்மணோபி பயங்கரி. அஞ்ஞாத பயஹேதோ பிரம்மணோபி யா அவித்யா பயங்கரி ஆதிசேதே. அந்த அவித்யை யாரு ஜெயிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் பரிகாசமா சொல்ற போல சொல்றாரு. அதனால நம்ம பயப்படுறோம்னா, பிரம்மமாக இருந்துட்டு நீ பயப்படுறன்னா, அந்த பீஷாஸ்மாத் வாதப்பவதேன்னு சொல்றது யாரையோ இல்லை, நம்மளை பார்த்து சொல்றது புருஷன். இந்த பிரம்மஸ்வரூபமா நம்மளாலதான் சூரியன் உதிக்கிறாரா, அஸ்தமனம் பண்றாரா, காத்து நம்மளாலதான் வேகமா போடுறோம். இதெல்லாம் மேல பார்க்கும்போது வந்து பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது ஆத்மாச்ச பிரம்மன்றத மறக்காம அந்த அணுவாக்கத்தை படிச்சோம். ஏனால் அப்ப நம்மளுக்கு லோகத்துல பயத்துக்கு காரணம்ன்றது இல்லவே இல்லைன்னு தெரியும். எல்லாத்தையும் பயமுறுத்துற பிரம்மத்தையே வந்து அவித்யா பயத்தை உண்டு பண்றாளே,
இதெல்லாம் மனசுல வச்சிருந்து இப்போ இந்த சந்தர்ப்பத்துல முடியாது, இதெல்லாம் மனசுல வச்சிருந்து கிருஷ்ண கருணாமிர்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை பார்த்தா தெரியும். அவர் இது அப்படியே அங்க வேற விதமா எழுதுறாரு. அகோபலம் வித்யா அதிசேதேன கஷ்டன அஞ்ஞாதி பயேதோர்யா பிரம்மனோபி பயங்கரி. மனசுல ஓரமா போட்டு வச்சுக்கோங்க, கிருஷ்ண கருணாமிர்தம் ஜன்மால இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா படைக்கணும் அப்படின்ட்டு. உபனிஷத்து மறக்காம அதை, அதுவும் தைத்திரிய உபனிஷத்து மறக்காம அதை படிக்கணும். நிர்பயோ பயத்து தேவ ஈஸ்வரானாம் அபி ஈஸ்வரः பயம் தஸ்யாத் ஜனேத் ந அஜ்ஞானஸ்ய அஸ்தி அகோச்சரः. இந்த அஜ்ஞானத்தினால அகோச்சரம், அஜ்ஞானத்தினால பீடிக்கப்படாதவா யாருமே இல்லை, இந்த சனீஸ்வரனுடைய கட்டுப்பாடு வராதவா யாருமே இல்லை அப்படின்னு கதைகள்லாம் படிக்கிறோமோ இல்லையோ. எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அவர் ஒரு நாளைக்கே பிடிச்சிட்டுதான் விடுவாருங்க. நீங்க அஜ்ஞானத்துக்கு சொல்றாரு. நிர்பய பயக்கிருத்து தேவக ஈஸ்வரானாம் அப்படி ஈஸ்வரக. யாரு? இந்த பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு பயம் தஸ்யாது ஜனே, அந்த பிரம்மத்துக்கே பயத்தை உண்டு பண்றது. அஞ்ஞானஸ்ய அஸ்தி அல்கோச்சரக. இந்த அஞ்ஞானத்தினால முடியாதது எதுவுமே இல்லை. கடன கடனா பட்டியசி மாயான்னு பார்த்தவே இதுதான். பயமே, பயத்துக்கு காரணமே இல்லாமல் அபயஸ்வரூபமான, எல்லாவற்றையும் தன்னை தவிர மீது எல்லாத்துக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதான பிரம்மத்துக்கும் பயத்தை உண்டு பண்றது இந்த வித்யா. அதான் அகடன கடனா பட்டியசி மாயா. நிர்பயோ பயத்திருத்தேவ ஈஸ்வரானாமதி ஈஸ்வரः பயம் தஸ்யாப ஜனேத் ந அஜ்ஞானஸ்ய அஸ்தி அகோச்சரः. அஜ்ஞானத்துக்கு கோச்சரம் விஷயமாகாமல் எதுவுமே இல்லை. ஏன் இருக்கிறது ஒரு பொருள் பிரம்மம், அந்த பிரம்மம் தான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். அப்ப அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆகாதது என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. யஜ்ஞாத்வா பிந்ததே வித்வான் அபயம் ஹி யவாதிசம் தத்தேவ அபயத்ருத் பிரம்ம ஸ்யாத் மோகாதாத்மனோ பயம். யஜ்ஞாத்வா வித்வான் அபயம் விந்ததே ஹி இத்யவாதிசம். எந்த பிரம்மத்தை அறிந்ததால் இந்த வித்வானானவன் இந்த அபயத்தை அடைகிறான்னு சொன்னமோ, தத்தேவயம் மன்வானஸ்ய அப்படின்னு சொல்ல, அந்த தத்வேவ அபயகிருத் பிரம்ம, அந்த தத்து ஏவ அதுதான் அந்த அபயகிருத் பிரம்ம, அபயத்தை கொடுக்கக்கூடியதான பிரம்மம். அது அது ஆத்மனோ மோகாத பயம். அந்த தன்னை பத்தி தெரிஞ்சுக்காததுனால அதுக்கு பயம் உண்டாயிற்று. நிஷித்த திருஷ்யத்வாத்யத் ஏகம் அபயம் மோக நின்னுவாத். நிஷித்த திருஷ்யத்வாத் ஏகம் அபயம். அது திருஷ்யமே எதுவுமே இல்லை, ரெண்டாவது பொருள் எதுவுமே கிடையாது. நிஷித்த திருஷ்யத்வாத் ஏகம் அபயம், ஏகமாகவும் அபயமாக இருக்கக்கூடியது. மோக நின்னவாது எது மோகத்தினால், மோகத்தை போக்குவதால் தத்தீவ பயம் சத்யாது அவித்யாவசவர்த்தினா. அந்த பிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது, இருந்தாலும் தத்தீவ பயம் சத்யாது, அந்த பிரம்மத்துக்கு அது பயமாகலாம். எது? அவித்யாவசவர்த்தின சத்ய. அவித்யோட வசத்துல இருக்குமேயானால் அந்த திருஷ்யமே இல்லாததான பிரம்மத்துக்கும் பயம் வரலாம். அபிவாலாக்ர மாத்திரேன விதுஷ பிரத்யகாத்மனः பின்னம் பிரம்மேது சம்மோகாத் ஆத்மை வாக்கிய பயம் பவேத். அபிவாலாக்ர மாத்திரேன, அந்த வாலம்னா முடி, அது வாலாக்ரம், வாலம் பாலம் முடியது, அதனுடைய அக்ரபாகம், அந்த ஒரு முடியுடைய நுனி அளவு கூட, அந்த அளவு சூக்ஷ்மமா கூட. விதுஷக பிரத்யேகாத்மனः பின்னம் பிரம்மேதி, அவன் பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கான், உபனிஷத்துலாம் படிச்சிருக்கான். ஆனாலும் இந்த பிரத்யேகாத்மாவை விட இந்த பிரம்மமானது கொஞ்சம் வேற. இந்த அளவுக்கு ஒரு இன்னி அளவுக்கு அவன் வேறன்னு தெரிஞ்சிருந்தாலே. ஆனால் இந்த அவிதுஷகன்னு போட்டிருக்கிறோம், ஆனா விதுஷகன்னு போடுறார். விதுஷக பிரத்யேகாத்மனः பின்னம் பிரம்மேதி சம்மோகாத். ஏன் அவிதுஷகன்னு சொன்னா சம்மோகாத், பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தவன் இல்லை, பிரம்ம ஞானி இல்லை, ஆனா பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கான். நம்மளெல்லாம் போல பிரம்மம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கான். ஆனாலும் அந்த ஆத்மாவாகிய நான் பிரம்மம்னு தெரிஞ்சிடல. பிரத்யேகாத்மனா இப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்கு? நான் பிரம்மன் தான், ஆனா இப்ப நான் ஜீவனா இருக்கேன்.
எனக்கு எங்கேயோ ஒரு நாள் ஞானம் வரப்போகுது, அதுக்கப்புறம் நான் ஜீவன் முக்தனா இருக்க போறேன் அப்படின்னு உள்ளூர் எல்லாருக்கும் இருக்கும். சில பேர் இன்னும் மோசம், அடுத்த ஜென்மால வரும் அப்படின்னு. அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மான்னு யார் சொன்னா? அது மகா மோசம். அது இருந்தாலும் அப்படி இருக்கா? நிறைய பேர் இருக்கா. நான் இப்போ பிரம்மம்னு எத்தனை பேர் இருக்கா? இல்லை, புத்தகம் படிக்கும்போது இருக்கு, அப்புறம் அந்த பேதம் இருக்கு. அப்படி இருந்தா என்ன ஆகும்? இந்தம் பிரம்மேதி சம்மோகாத் ஆத்மைவாஸ்ய பயம் பவேத். அப்ப அவனுக்கு பயத்துக்கு காரணம் அவருடைய ஆத்மா தான். வியாக்கியானம் புரோக்தஸ்ய சித்ரஸ்ய கிரியதேனயா அமன்வானஸ்ய தத்பிரம்ம விதுஷோபி பயங்கரம். முதல்ல சொன்னதுக்கு வியாக்கியானம் பண்ற. புரோக்தஸ்ய சித்ரஸ்ய, இது முன்னாடி இந்த சித்ரம் சொன்னாரு. உதரமந்தரம் கூறுதே அததஸ்த பயம் பவதி தத்தேவ விதுஷோ பயம் மன்வானஸ்ய. அந்த மன்வானஸ்யன்றத அமன்வானஸ்யன்னு பிரிக்கிறார். வியாக்கியானம் புரோக்தஸ்ய சித்ரஸ்ய அனையா கிரியதே எப்படின்னா அமன்வானஸ்ய தத்பிரம்ம விதுஷோபி பயங்கரம். தத்துவத்தை தெரிஞ்சுக்காதவனுக்கு அவன் வித்வானா இருந்தாலும் அந்த பிரம்மவே பயங்கரம், பயத்தை உண்டு பண்ணுகிறது. அவன் என்ன அமன்வானன் அப்படின்னா வேத்ய வேத்ருத்த சூன்யத்வாத் யுத்தத்தாபி தமோமயி. நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு பிரம்மம் தெரியும், நான் 10 உபனிஷத் படிச்சுட்டேன், சூத்திர பாஷ்யம் படிச்சுட்டேன், கீதா பாஷ்யம் முழுக்க படிச்சுட்டேன், தினம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேதாந்தம் தலைகீழா தெரியும் அப்படின்னா வேத்யம், பிரம்மம் அவனுக்கு வேத்தியமா இருக்கு. இவன் வேத்தா, அறிந்து கொள்பவன். அது எப்படி அந்த பிரம்மமும் எப்படி இருக்குன்னா வேத்யம் வேத்ருத்த சூன்யத்வாது. அந்த பிரம்மத்துல அறிவது அறிபவன் எனக்கூடியதான பேதமே கிடையாது. பிரம்மம் கேவல ஞான வடிவமா இருக்கு. அது நேயம் கிடையாது. ஞானத்தினால் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் கிடையாது, ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளும் கிடையாது, அறிபவனாகவும் கிடையாது. அதுக்கு எப்படி கர்த்திருத்தம் போக்திருத்தம் இல்லையோ அது போல பிரமாத்திருத்தமும் இல்லை. இந்த பிரமாத்திருத்தம் தான் முதல் அத்தியாசம்னா அத்தியாச பாஷ்யத்துல சொல்றாரு. வேத்ய வேத்ருத்த சூன்யத்தாத்து இவை இல்லாதனால யுத்தத்தாதி தமோமயி. நான் வித்வான்னு நினைக்கிறதும் தமோமயி, அதுவும் அஜ்ஞானம்தான். ரஜதத்வாதிவத் சுப்தௌ அமன்வானோ பவேததா. அதனால ரஜதத்வாதிவத் சுப்தௌ அதுவும் கல்பிதம் தான். அதனால என்னாருது? அவன் அமன்வானோ பவேததா. அதனால யார் பிரம்மத்தை நான் நன்னா தெரிஞ்சுட்டேன்னு சொல்றானோ அவனும் அமன்வானக, பிரம்மத்தை தெரிந்து கொள்ளாதவன் தான். திடீர்னு இங்க இருந்து அவரை கேனோபனிஷத்துக்கு போயிட்டார். எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய வேதத்தः. இது ஸ்பஷ்டம். விதிதா விதிதாபியாம் தத் அஞ்சதேவேதி ஸ்ருதி. அஞ்சதேவ தத் விதிதாத் அதோ விதிதாத் அப்படி அப்படின்ட்டு கேனோபனிஷத்தை தைத்திரியோபனிஷத்தோட கொண்டு முடிச்சு போட்டார். அஞ்சதேவஹி தத் வேத்யாத் அவேத்யாத் அஞ்சதேவ தத். வேத்தியமான பொருளை விட அது வேறு, அவேத்தியமான பொருள்ல இருந்து வேறு. அங்க என்ன சொல்லியிருக்குன்னா வேத்தியம்னா காரியம்னு, அவேத்தியம்னா காரணம்னு சொல்லியிருக்கு. காரியம் காரணம் ரெண்டுமே இல்லாததான சுரூபம் பிரம்மம்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றது. வேத்ய வேத்ருத்வயாச்ச அந்யது. இந்த வேத்தியம் அறியக்கூடியது, அறிபவன் வேத்தா அறிபவன், அந்த வேத்தால வேத்ரு. வேத்ய வேத்ரு துவயாது, இது ரெண்டுத்தை விட அந்யது. இது வேத்தியமும் இல்லை வேத்தாவும் இல்லை, ஏன்னா இது ரெண்டும் கல்பிதம், அது பாரமார்த்திகம். அந்நதி ஸ்ருதி அனுசாசனம் அப்படின்னு கேனோபனிஷத் சொல்றது. வேத்யா வேத்யாத்மதா யஸ்மாத் சப்தார்த்தானுபாதினி. இவர் இங்க ஒரு சுலபமான யுக்தி எடுத்து கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா வேத்ய அவேத்யாத்மதா, வேத்யாத்மதா அவேத்யாத்மதா இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. வேத்யாத்மதானாலும் சரி அவேத்யாத்மதானாலும் சரி ரெண்டுமே சப்தாதி அர்த்தானுபாதி. இது சப்தத்தினால சொல்லக்கூடியது, அது சப்தத்தினால சொல்லக்கூடிய ஒரு பொருளா இருக்கக்கூடியது. இது பிரம்மமோ எதோ வாசோ நிவர்த்தன்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த வேத்தியம் வேத்தா இவைகள்லாம் இந்த சப்தத்துக்கு விஷயமாகக்கூடியது. வேத்ய வேத்ருத்தம் அத்தியேவம் அந்யதா ததசங்கதேகே. இல்லைன்னா இது ரெண்டும் சப்தத்தினால சொல்லக்கூடியது, சப்த கோச்சரம். சப்த கோச்சரம்னா நித்யாபூதம். அதனாலேயே அப்படி இல்லைன்னா தத் அசங்க, அவனுக்கு வேத்யன் அப்படின்னும் அந்த பொருள் வேத்தியம்னோ
இவனுக்கு வேத்த அறிபவனும், அறியக்கூடியது அறிபவன் எனக்கூடியதான வேதம் இதனாலதான் வந்தது. வாச்சாரம்பணம் விகாரம் வாக்குனால ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இந்த பேதம் பொருந்தாது. யுத்தாப்திய வேத்யா வித்யாயா வேத்துச்ச அஜ்ஞான கல்பிதாது. யுத்தாப்திய அதுல இருந்து பிரித்து எடுக்க கிருதக்கிருத்தியான்னு அர்த்தம். வேத்யாதம் யுத்தாப்திய அறியக்கூடிய பொருள்ல இருந்து அதை பிரித்து எடுக்கணும். அப்படின்னா அறியக்கூடிய பொருள் பிரம்மம் இல்லை அப்படின்னா அது ஒண்ணு இருக்கு இது இருக்கு இல்லை, அது இல்லைன்னு தள்ளிடணும். யுத்தாப்திய வேத்யாது வித்யாயாக வேத்துச்ச இந்த வித்யான்னு இருக்கு அதுவும் வேத்தாவும் அஜ்ஞான கல்பிதாது. இவை ரெண்டுமே அஜ்ஞானத்தினாலதான் உண்டாயிருக்கு. இவனுக்கு அகம் பிரமாதா அகமிதி தாவத் பிரதமோத்யாச அப்படின்றவங்க பஞ்சபாதிக்காரு. அந்த நான் அப்படின்னு வரக்கூடியதான எண்ணம் தான் முதல் அத்தியாசம். நான் அறிந்தேன், நான் செல்கிறேன், நான் போவேன், நான் வருவேன். இந்த முதல்ல அகம்னு வருதோ இல்லையோ அதுதான் அஜ்ஞான கல்பிதம். அஜ்ஞான கல்பிதாது ததன்யேபிய. இப்படி இந்த கல்பிதத்திலிருந்து வேறாக இருக்கக்கூடியது ஜானியா அகம் பிரம்மேதி வாக்கியத. இந்த அகம் பிரம்மா அப்படின்னு இந்த வாக்கியத்தினால அகண்டாகார விருத்தியினால வாக்கியத்திலிருந்து வரக்கூடியதான ஞானம், மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடியதான அந்த தத்துவ ஞானத்தினால் அகம் பிரம்ம இது ஜானியாத் அப்படின்ட்டு கொண்டு அந்த ஆத்மஸ்வரூபத்துல கொண்டு முடிக்கிறார். இதற்கு அடுத்தது அந்த பயத்தை பற்றி சொன்னது. நீஷாஸ்மாத் வாதப்பவதே நீஷோதேச சூரியன்னு அடுத்த அனுவாசம். இது அதுக்கு அடுத்த பாடத்துல